ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க டியூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி சொல்லலாம். பாப்பாக்கு லீவ் விட்டதுலேருந்து எங்கேயுமே கூட்டுன்னு போகலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் திடீர் சடன் பிளான் தான் இது. 2 டேஸ் வந்து சென்னைக்கு போகலான்ட்டு இருக்கோம். சென்னைக்கு பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் சொல்லிட்டு பாப்பா கூட்டுன்னு போகலாம். ரித்வினுக்கு வந்து இப்போ நல்லாவே விவரம் தெரியுது. பீச்சுக்கு போகலாம், அங்கே குதிரைலாம் இருக்கும், ஹார்ஸ்லாம் இருக்குல்ல, அது கூட விளையாடலாம் அப்படின்ட்டு. அதனால் வந்து பிளான் பண்ணிட்டோம். 2 டேஸ் பிளான் தான் இது, வேறு எதுவும் இல்லை. அதுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நான் இப்போ தான் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஈவினிங் தான் குளித்தேன். ஏன்னா நாளைக்கு காலையில் வெறும் தலைக்கு குளித்தோம்னா கூட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம். ஏன்னா காலை 7 மணிக்கெலாம் ட்ரெயினா, அதனால தான் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன ட்ரெஸ்ஸு ஒரு மேக்ஸிமம் ட்ரெஸ் கம்மியாக எடுத்துக்கிறோம். எப்பவுமே நிறைய எடுத்துகிட்டு போய் ரிட்டன் பாதி போடாமே தான் வருவோம். அதுக்காக வந்து பாப்பாவுக்கு எல்லாருக்குமே நைட் வேர் அந்த மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து காஸ்ட்யூம் எடுத்திருக்கேன். வேணும்னா காட்டன் ட்ரெஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம், டீனரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். இன்றைக்கி நைட்லேருந்து தான் இது பிளான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நைட்டே நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு மார்னிங்லேருந்து வீடியோ கண்டினியூவாக வரும். 3 டேஸ் பிளான் நாங்கள் போயிட்டு நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபன்னாக போக போகுது. என் கூடவே நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டே வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெடி ஆகி நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயினில் தானே வர போகிறேன், நான் ரூமில் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால் கொடை எடுக்கிறாங்க போல இருக்குது. அதை அப்படியே சாமி பிளெஸ்ஸிங்கோடு நம்ம கிளம்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இங்கே வாராகி அம்மனுக்கு தான் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க போல இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இப்போ வந்து அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் கிளம்பிட்டுருக்கோம். பாப்பா எல்லாருமே ஜாலியாக இருக்கான். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரித்வின் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஃபஸ்ட் டைம் இது. 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து 6 மந்த் பேபியில் வந்து கூட்டுன்னு போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு நல்லாவே ஜாலியாக இருக்கான். நெக்ஸ்ட் வந்து வந்துட்டோம், அம்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்த பிறகு பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நிறைய மங்கீஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிஷிகாவும் ரித்வினும் பார்த்திங்கன்னா அந்த மங்கி கூட ரொம்ப வால்தானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்ககிட்ட பேசிகிட்டே நாங்கள் வந்து சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே ரூம் வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கிடைக்கவே இல்லை, இன்றைக்கி க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால கிடைக்கல. இப்போ பார்த்திங்கன்னா ரூம் கிடச்சிச்சு. எல்லாருமே செட்டில் ஆகிட்டோம். ரிஷிகா பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பி, எகிரி குச்சின்னு இருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரித்வின் வந்து அங்கே இருக்கிற ஏசி ரிமோட் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் இப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ரூம் தான் அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு டயர்டாகிடுச்சு. ஏன்னா வெயிலில் வந்தோம். என்னுடைய ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த அளவு டயர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே டி நகர் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சும்மா ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து டி நகர் ஷாப்பிங் பண்ணி. சும்மா போய் பார்க்கலாம், ஈவினிங்கில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்ல, அதனால சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி ஆகிட்டு நான், ரிஷிகா, ரியா அப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ எல்லாருமே ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாப்பாவுக்கு வந்து எதனா நைட் வேர் மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து காஸ்ட்யூம் எதனா வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லக்கேஜ் ரொம்பவே எடுத்துகிட்டு வரல. ஏன்னா வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து 2 செட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வாங்கிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரே வெளியே வந்துட்டு இப்போ 6:05 நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே நாங்கள் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நின்று பார்க்கறதுக்கே 1/2 hour போவோம். அந்த மாதிரி வந்து சூப்பராக லைட்டிங் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் தான் நாங்கள் நடந்து போயிட்டு வாக் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசிட் போயிட்டு வந்துடலாம், செட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஆனால் எல்லா போத்தீஸில், சரவணா ஸ்டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருமே பயங்கரமாக எஃபெக்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஷாப்பிலுமே டிஃப்ரெண்ட்டாக எதனா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதை அப்படியே பாப்பா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிருந்தோம். அங்கே வந்து கரும்பு ஜூஸ் வந்து ஃபேமஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் குடித்தோம். வெளியே வந்தோடனே ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ஒன்று வாங்கி குடிச்சிட்டோம். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா இந்த டாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்துவிட்டோம். இங்கே வந்து டாய் செக்ஷனு இங்கே பார்த்திங்களா என்னுடைய ஹைட்டுக்கு மேலவே இருக்குது. டெட்டி பேர்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன்.
இங்கே நம்ம ஏற ஏற நல்லாவே கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் வீடியோ எடுக்கிறது டைம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து நைட் வர ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கலெக்ஷனாக நல்லாயிருக்கு. இந்த டைம் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.